வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் 30வது பாடல். செவ்வான் ஒருவில் திகழ் வேலவன் நன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு செய்விப்பதுவே. முருகப்பெருமானே, எல்லாம் வல்ல முருகப்பெருமானே, செவ்வான் உருவில் திகழ்கின்ற வேலவனே. திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் காலையில் எழுகின்ற இளஞ்சூரியன் செக்கச் செவேரென எழுவது போல முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்று பாடுவார். உலகம் உவப்ப வலநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி என்று திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது. நச்சினார்க்கினியர் குறிப்பிலே ஞாயிறு எப்படி இருளை போக்குகிறதோ அப்படி முருகப்பெருமான் தன்னை அகக்கண்ணால் நோக்குவார்க்கு அவர்களின் மாயை என்ற இருளை போக்கி நல்லொருள் புரிகின்ற ஞான சூரியனாக முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்று விளக்குவார். கடலின் பசுமையும் ஞாயிற்றின் செம்மையும் போல முருகப்பெருமானின் மயிலின் பசுமையும் அவனுடைய திருமேனி செம்மையும் காண கிடக்கின்றது என்று அங்கே குறிப்பிடுவார். அப்படி காலையில் தோன்றும் சூரியன் எவ்வாறு செவ்வானத்தில் சிறந்து வருகின்றானோ அதை போலவே மாலையில் மறைகின்ற பொழுதும் எவ்வாறு செவ்வானும் உயிர்களை ஈர்க்கும் வண்ணமாக விளங்குகின்றதோ அப்படி உயிர்களை ஈர்க்கின்ற இறைவனாக முருகப்பெருமான் விளங்குகின்றான் என்பதை உணர்த்தி அவன் உணர்வித்தது ஒவ்வாதது. எதற்கு ஒவ்வாதது? இந்த உலக வாழ்க்கை பொருள்களெல்லாம் மெய்ப்பொருள் என்று பொய்ப்பொருள், அவை அழியத்தக்கவை. அழியாத முத்தி ஆனந்த இன்பம்தான் முருகப்பெருமான் உபதேசித்த பொருள். அந்த உபதேசித்த பொருளை இவ்வாறு இருந்தது என்று பிறர்க்கு உணர்த்த முடியாது. தானே உணர்வதல்லாது பிறர்க்கு உணர்த்த முடியாத இன்ப அனுபவம், பேரின்ப அனுபவம் முருகன் உபதேசித்த உபதேசம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை, இன்பத்தை மகளுக்கு எவ்வாறு சொல்ல முடியாதோ அதைப்போல சிற்றின்பமே சொல்ல முடியாத பொழுது பேரின்பமும் சொல்ல முடியாது. அப்படி அது பேச்சற்ற நிலை. அப்படி அந்த உபதேசத்தின் நுட்பமும் அதை சொல்லத்தக்கவன் முருகப்பெருமானுமே என்று உபதேசித்து காட்டுவதுதான் இந்த பாடலின் சார். அப்படி வேலே விளங்குகையான் விளங்கு செய்ய தாளினில் விழுந்திரஞ்சி மாலே குல இங்கன் காண்பதல்லால் மனம் வாக்கு செயலாலே ஒன்று போலே அடைதற்கு அரிதோ ஒன்று அருவுருவாகி ஒன்று போலே நிற்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே என்று கந்தர் அலங்காரத்திலும் அருணகிரியார் பாடுவது போல அருவுருவாகி இருக்கின்ற பெருமான் அருவமும் உருவமும் அருவுருவமாக இருக்கின்ற முருகப்பெருமானின் அந்த உபதேச மெய்ப்பொருள் என்னதென்று பிறர்க்கு உணர்த்த முடியாது. அவர்களே அறிய வேண்டுமே தவிர நம்மால் அறிய முடியாது. அந்த பரஞ்சோதி பெருமான் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதி பெருமானாக இருக்கின்றார். தன்னையொப்பாய் முன்னையொப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன், தன்னையொப்பாய் ஒருவனும் இல்லா தலைமகன், தன்னை அப்பான் என அழைப்பின் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே என்று திருமந்திரத்தில் காட்டுவது போல அவன் யாருக்கும் ஒப்பாக முடியாத இறைவனாக உமைகான ஆடும் செவ்வானில் செறிய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்று திருமந்திரம் பேசும். அப்படி செழுஞ்சுடர் மாணிக்கமாக விளங்குகின்ற பெருமான் அவன் ஜோதி பொருளாக விளங்குகின்றான். இறைவனைப் போலவே சிவபெருமானைப் போலவே ஜோதி ஜெகத்தில் ஜோதி பெருமாளே, திருக்கைச் சேவல் கொடியானே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே என்றும் ஜெகஜோதி என்று நடனமாடும் பெருமாளே என்றும் திருப்புகழில் அருள்கிரியாரே பாடுவது போல அவன் ஜோதி பெருமானாக அந்த ஜோதியை உணர்ந்து அறிய வேண்டுமே தவிர சொல்லால் உணர்த்தி பிறர்க்கு சொல்ல முடியாதது என்பதை இந்த உபதேசம் தான் பெற்ற உபதேசத்தை எல்லாரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அடியார்களுக்கு உபதேசம் செய்வது போல அவரவர்களே உணர வேண்டும் என்று பாடலில்
செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உபதேசித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே என்று அருணகிரியார் மிக அழகாக காட்டுகின்றார். அந்த உணர்விக்க முடியாத அந்த அனுபவத்தை, உபதேச அனுபவத்தை நாமும் மனம் உருகி முருகப்பெருமானிடம் வேண்டி நின்றால் நமக்கும் அந்த ஞானப் பொருளை உபதேசிப்பான். மெஞ்ஞான வடிவாக மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்பது போல அவன் மெஞ்ஞானப் பெருமானாக இருக்கின்றவன் நமக்கு அஞ்ஞானத்தை நீக்கி அறிவை புகட்டுகின்ற ஞான சூரியனாக விளங்குகின்றான் என்பதை இப்பாடலில் அருளினார். நாளையும் கந்தர் அனுபூதி வளரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.